ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்கிறேன், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம சனி பயிற்சியோட பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சனி இவ்வளோ நாளாக உங்களுக்கு விரயத்தில் இருந்துச்சு. அதாவது 7 சனி ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு 2.5 வருஷம் கம்ப்ளீட் ஆகி இப்போ ஜென்ம சனியாக மாறுது. விரய சனியிலேருந்து உங்களுக்கு ஜென்ம சனியாக மாறுது. ஃபஸ்ட்டு பாத சனி, அதாவது பாத சனின்ட்ட ஃபஸ்ட்டு விரய சனி, அதுக்கடுத்து ஜென்ம சனி, அதுக்கப்புறம் பாத சனி, இப்படி தான் உங்களுக்கு மாறும். இப்போ உங்களுக்கு என்னென்னா விரய சனியிலேருந்து ஜென்ம சனியாக மாறுது. இந்த ஜென்ம சனி அப்படிங்கிற அந்த டைம் கடுமையான காலகட்டமாக இருக்குமா அப்படின்னா கவலையே நீங்கள் பட வேண்டாம். ஆனாலும் பொதுவாகவே குருவோடைய வீட்டில் சனி வந்திருக்கிறது நல்ல விஷயந்தான். இப்போ எடுத்த காரியங்கள் எல்லாமே என்னென்னா மெதுவாக ஸ்லோவாக தான் இருக்கும், ஆனால் சக்ஸஸ் ஆகும். நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே தாமதமாகுமே தவிர உங்களுக்கு எந்த விதத்துலேயுமே அது தோல்வியில் முடியாது. அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சனி பொதுவாகவே யாருக்கு எதிரி அப்படின்னா நல்லா பெருத்து கொழுத்து தின்னவங்களுக்கு தான் எதிரியாக இருப்பார். நீங்கள் அப்படி இல்லை, அதனால் பிரச்சனையே இல்லை. ஏன்னா மீன ராசிக்காரங்களே மற்றவங்களுக்காக நிறைய செய்யக்கூடிய நபராக தான் இருப்பாங்க. ஸோ அதனால் பொதுவாகவே மீன ராசிக்காரங்க ஒரு பிரச்சனையில் போய் சிக்கிக்க மாட்டாங்க. இது செஞ்சால் என்ன பலன் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. இது செஞ்சால் நமக்கு பின்னாடி பேக் ஃபயர் ஆகுமா, அதனால் ஏதாவது பிரச்சனை ஆகுமா அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையுமே யோசித்து செய்யக்கூடிய நபராக தான் நீங்கள் இருப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு பெரிய லெவலில் பிரச்சனைகள்லாம் வராது. சனியோடைய பார்வை உங்கள் ஜென்ம ராசிக்கு உங்கள் ராசிக்கே அதுக்கப்புறம் என்னென்னா 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, அப்புறம் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. தொழிலுக்கு ரொம்ப சூப்பருங்க. மீதி எல்லா விஷயத்துலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் சனி பெயர்ச்சி ஆனதுக்கப்புறம் இந்த 3 மாதத்துக்கு கடுமையான காலகட்டமாக இருக்கும். அதுவும் உத்திரட்டாதியில் இருக்கிறவங்க, பூரட்டாதி உத்திரட்டாதியில் இருக்கவங்க ரொம்ப பாவம். இந்த சனியோட இப்போ கோச்சாரத்தில் ராகு அந்த இடத்துல இருக்குது. அதனால் ரொம்ப கஷ்டம்தான். ரொம்ப ரொம்ப அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்கணும். நீங்கள் ரைட்டாக ஒரு விஷயத்த செய்வீங்க, எங்கேயாவது இருந்து ஒரு கிறுக்கு பையங்க நீங்கள் செய்கிறது தப்புன்னு உங்களை கடுப்பேற்றுறதுக்கு ஒரு சில விஷயங்களை எரிச்சல் ஊட்டுறதுக்குன்னே சில பேர் வருவாங்க. இந்த சனியும் ராகுவும் என்னென்னா பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் நார்மலாக இருந்தாலும் உங்களை பைத்தியக்காரன் ஆக்கிறதுக்குன்னே சில பேர் வருவாங்க. அவங்கக்கிட்ட இருந்து விலகி தூரமாக ஓடிடணும், வேறு வழி கிடையாது. அவங்கள எதிர்க்கலாம் முடியாது. எதிர்த்தீங்க நம்ம பைத்தியமாயிரும். அந்த மாதிரி தயவு செய்து அவங்கள பார்த்தா மூவ் ஆன் பண்ணி போயிருங்க, தூரமாக போயிருங்க. இல்லை நீ என் கண்ணுக்கே தெரியலேன்னு சொல்லிட்டு போயிருங்க. அந்த மாதிரி இது ஒரு 3 மாதத்துக்கு தான். அதுக்கப்புறம் ராகு பயிற்சியாகி போயிடுவார் மே மாதத்துக்கு அப்புறம் ஒன்லி சனி மட்டும்தான். அந்த சனியை கூட நம்ம சமாளிச்சிடலாம். ஆனால் இந்த சனியும் ராகுவும் இருக்கக்கூடிய காம்பினேஷனை சமாளிக்கவே முடியாது. இது பத்தாதுன்னு சனி 7ஆம் பார்வையாக உங்களுடைய கலத்திர ஸ்தானத்தை பார்க்குறாரு. நம்ம வெளியில் தான் பிரச்சனை அப்படின்னா வீட்டுக்குள்ளே வந்தால் அப்பாடான்னு உட்காந்தா உங்களுடைய லைஃப் பார்ட்னர், அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஏதாவது ஒரு குறைய சொல்லிட்டு வருவாங்க. இந்த 3 மாத காலகட்டத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஓட்டிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 7.5 சனி ஜென்ம சனி இந்த 2 வருஷம் பெருசாக உங்களுக்கு பாதிக்காது. அதாவது வடிவல் ஒரு படத்தில் சொல்லுவான்ல, இவன் எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்டா, இவன் ரொம்ப நல்லவன் சொல்கிறான். ஃபஸ்ட்டு 3 மாதம் ஓகேங்களா, மார்ச் ஏப்ரல் மே இந்த 3 மாதத்தில் சனியும் ராகும் உங்கள் ராசியில் இருக்கார். அப்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 3 மாதத்தை மட்டும் தாங்கிட்டிங்கன்னா நல்ல பலம் வந்துடும். ஈஸியாக கிராஸ் பண்ணிடலாம். 2 பெரிய கிரகங்களே சந்திச்சாச்சு, இனி அடுத்தது ஒன்று தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதுவும் இல்லாமல் சனி கர்மக்காரகன், கர்மக்கு உட்பட்டு தான் அவர் செயல்படுவார். அதனால் நீங்கள் தெய்வ பலத்தை அதிகரிச்சுக்கணும். அது இல்லாமல் புண்ணிய காரியங்கள் அதிகமாக செய்யக்கூடிய நபராகவும் நீங்கள் இருக்கனால புண்ணிய காரியங்களும் உங்களால் என்ன முடியுதோ அதை செய்யுங்க. கண்டிப்பாக சனியோடைய தாக்கம் பெரிய லெவலில் இருக்காது. கால பைரவர் வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா இது குருவோடைய வீடு. உங்கள் மீன ராசிக்கு அதிபதியே குரு தான், குருவோடைய வீடு. அப்போ சனியோடைய குருவை பிடிச்சிக்கோங்க, கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி சனி 7ஆம் பார்வையா கன்னி ராசியை பார்த்துட்டு இருக்கார். கன்னிங்கிறது ஒரு கல்வி, படிக்கக்கூடிய குழந்தைகளை குறிக்கக்கூடியது. ஸோ அதனால படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது அல்லது ஒரு புக் வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. எதையுமே கடன் வாங்கி செய்யக்கூடாது. உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க, மனசார அன்போடு செய்யுங்க. கண்டிப்பாக அதுக்குண்டான பலாபலன்கள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் கால பைரவர் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதை பண்ணுங்கள். காளி வழிபாடு பண்ணிக்கங்க.
ஏன்னா உங்களுடைய ராசி பெண் ராசி. காளி வழிபாடு பண்ணுங்கள், கால பைரவர் வழிபாடு பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து நல்ல சனியுடைய தாக்கத்தை வந்து கம்மி பண்ணும். இந்த ஜென்ம சனி வந்து என்னென்னா நிறையா உடல் உழைப்பு மனசளவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக இருப்பீங்க, இதை செய்யலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டிருப்பீங்க. ஆனால் அதை முடக்கி வீட்லேயே படுக்க வைக்கும். அதே மாதிரி உடல் வந்து ஒத்துழைக்காது. அப்படி இல்லைன்னா நீங்கள் எடுத்த முடிவு கரெக்டாக தப்பா அப்படின்னு உங்களுக்கே தெரியாமல் கன்ஃபியூஸு, ஒரு மனநிலை குழப்பமாக இருக்கும், ஆழ்ந்த டிப்ரெஷன் வரும். இது எல்லாமே சனி உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு. ஆல்ரெடி வந்து ராகுனால ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. அதாவது வந்து வேற வழி கிடையாது. கிரகங்களை வந்து மாற்றி வைக்கக்கூடிய சக்தி எனக்கு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்காக நான் மாற்ற முடியும். ஆனால் மாற்ற முடியாது இல்லையா? ராகுவும் சனியும் கோச்சாரத்தில் உங்கள் ராசியில் இருக்கிறது. மீன ராசிக்காரங்க வந்து வாழ்வா சாவாங்கிற ஒரு போராட்டம் தான். கடுமையான காலகட்டம். சாகலாமா வாழலாமாங்கக்கூடிய மைண்ட் செட்டப்பில் தான் இருப்பீங்க. அது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. பட் ஆனால் எதையுமே வந்து கடக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்குது. மீனராசிக்கு அதிபதியே குரு தான். பல பேத்துக்கு வழி சொல்கிற உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வழி இருக்கும். இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பொதுவாகவே உங்களுக்காக வாழ்கிறத விட மற்றவங்க சந்தோஷப்படுத்தி பார்க்குறதுல உங்களுக்கு அதிகமான இன்பம் இருக்கும். மற்றவங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறதுலே உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம்தான். இதை வந்து உங்கள் குடும்ப நபர்கள் அதிகமாக புரிஞ்சுக்க மாட்டாங்க. மற்றவங்களுக்காக டெடிக்கேட்டட் பர்சனாக தான் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு கடுமையான காலகட்டம் இருக்கனால எல்லா விஷயங்களையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு அப்படிங்கிறது இருந்துட்டீங்க அப்படின்னா பெரிய லெவலில் பிரச்சனை வராது. தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் இருக்குது. புதுசாக தொழில் செய்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் வருது. உங்கள் ஜாதகத்தில் வந்து தொழில் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறது உங்கள் ஃபேமிலி அஸ்ட்ராலஜர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிட்டு புதுசாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆனால் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறதுனால அந்த எண்ணம் வரும். அதே மாதிரி ஆல்ரெடி தொழில் நல்லா போயிட்டுருக்க தொழில் கூட வந்து சிறு சிறு தடை தாமதங்களுக்கு அப்புறம் நல்லபடியாக வருங்க. ஆனால் தொழிலில் எந்த முடக்கமும் இருக்காது. தொழில் ரீதியாக நல்லா போயிட்டுருக்கோம். அதே மாதிரி வந்து உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது சூப்பரான டைமு. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்ல வளர்ச்சி. ஏன்னா 3ஆம் இடத்தை பார்க்குது. சிறு தூர பிரயாணங்கள் தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ சிறு சிறு அலைச்சல்கள், பெரிய அலைச்சல் இருக்காது, சிறு சிறு அலைச்சல்கள் இருக்கும். புதிய புதிய முயற்சிகள் பண்ணுவீங்க. அது எல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. என்ன அப்படின்னா ஜென்ம சனியாக இருக்கனால ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி தோல்வியில் தான் முடியும். ஃபஸ்ட்டு எடுக்கிறது சரி, 2வது எடுக்கிறது சரி, ஆனால் 3ஆவதாக ஒரு முயற்சி போடும்போது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஆனால் அந்த முயற்சி மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். சனி வந்து எல்லா விஷயத்தையும் தாமதப்படுத்துவார், ஸ்லோ பண்ணுவார். ஆனால் வெற்றின்னு வரும்போது மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்டம். அதாவது மூங்கில் எப்படி வளருது, அதாவது வளர்றதுக்கு அது ஒரு 10 வருஷம் எடுத்துக்குமா. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பாக போயிட்டு இருக்குது கீழே, அதாவது நிலத்துக்கு கீழே. அதுக்கப்புறம் வளர்ந்து பிரம்மாண்டமாக நிற்குமா. அது மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா பெரிய லெவலில் உங்களுடைய சக்ஸஸ், பல தோல்விகளுக்கு அப்புறம் உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்டமான வளர்ச்சி உங்களுக்கு உறுதியாக உண்டு. அதே மாதிரி மூத்த சகோதரனுடைய ஆதரவு, இளைய சகோதரன் சகோதரருடைய ஆதரவுகள்லாம் இருக்கும். அவங்க இளைய சகோதரன் சகோதரி கிட்ட இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி அவங்கக்கிட்ட நல்ல சுமூகமான உறவுகள் ஏற்படும். அதே மாதிரி நிறைய முயற்சிகள் பண்ணுங்கள். உங்களுக்கு சேர வேண்டிய பாக பிரிவினை எல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சேரும். ஒரு சிலருக்கு திடீர் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. திடீர்னு ஒரு மேரேஜ் ஆகிறது. சனியோடைய பார்வை இருக்குது. இந்த 7.5 சனியில் கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னா மே மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் தாராளமாக கல்யாணம் பண்ணலாம். சனியோடைய பார்வை இருக்கும்போது ஜென்ம சனியில் ஒரு விஷயம், எந்த விஷயம் கிடைக்குதோ அது வாழ்நாள் ஃபுல்லாக உங்கள் கூடயே இருக்கும். அப்போ இந்த 7.5 சனியில் கல்யாணம் பண்ணுறவங்க சாகிற வரைக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்களோட பிரியவே மாட்டாங்க, சேர்ந்து தான் வாழ்வாங்க. அது உங்களுக்கு தொந்தரவு பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, இல்லை எதுக்காக நன்மைக்காக இருந்தாலும் சரி, எப்போவுமே உங்களோட இருப்பாங்க. நம்ம லைஃப் பார்ட்னர் வந்து சண்டை போட்டால் கூட நம்ம கூட இருக்கணும். அதுதானே. பொதுவாகவே 7ஆம் இடம் பாதகம். ஆனால் பாதக ஸ்தானத்தை சனி பார்க்கும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு அங்கே தான் இருக்குது. அதனால் நீங்கள் தாராளமாக திருமணத்துக்கு உண்டான முயற்சிகளை பண்ணலாம். இந்த காலகட்டத்தில் திருமணம் பண்ணலாமான்னா 100% பண்ணலாம். அதில் எந்த தவறுமே கிடையாது. திருமணத்துக்கு உண்டான பிராப்தமும் வருது. ஒரு சிலருக்கு திடீர்னு திருமணம் வரும். அதே மாதிரி லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்லை, பிஸ்னஸ் பார்ட்னரும் உங்களுக்கு கிடைப்பாங்க. பிஸ்னஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நல்ல பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வெளிமாநிலம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் வருது. முக்கியமாக வந்து சனி 3ஆம் இடத்தை பார்க்கறனால கல்வியில் வந்து நிறைய சிறு சிறு பிரச்சனைகள், ஞாபகத்திறன் குறைவு இந்த மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் ஜென்ம சனியாக இருக்கனால படிப்பு எந்த விஷயம் தொட்டாலுமே வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். எதுலேயுமே ஆர்வம் இல்லாத தன்மையை கொடுத்துரும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. படித்தா மட்டும்தான் லைஃப்பில் முன்னேற முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் ட்ராபேக்கை கொடுத்துரும். இந்த சனி வந்து இந்த மேரேஜுக்கு நல்லதுன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி மேரேஜ்
ஆல்ரெடி ஆயிருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். 7ஆம் இடத்துல வந்து சனி வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதம் ரொம்ப கடுமையான காலகட்டம்னு சொன்னேன் இல்லையா, அந்த 3 மாதத்தில் வந்து லைஃப் பார்ட்னர் கூட சண்டை வர்றதுக்கு உண்டானது, அதுக்கப்புறம் பிரிவினைகள் இது மாதிரிலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இந்த காலகட்டத்தில் சாதாரணமாக ஒரு விஷயத்தை பேசினா அது பெரிய பூகம்பமாக ஆக்கிடுவாங்க உங்களோட லைஃப் பார்ட்னர். கணவனாக இருந்தால் மனைவி கிட்டையும், மனைவியாக இருந்தால் கணவன் கிட்டையும் ஒருத்தர் அனுசரித்து செல்றது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. இப்போ சாதாரணமாக ஒரு விஷயத்தை பேசியிருப்பீங்க, அது ஒரு பெரிய சண்டையாகி கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து வரைக்கும் போய் நிறுத்திடும். சனி வந்து பொதுவாகவே ரிலேஷன்ஷிப்பை வந்து கசப்புத்தன்மை, அதாவது மனக்கசப்பை உண்டு பண்ணக்கூடியதில் பெரிய ஆள், நம்பர் 1 ஆள் சனி தான். அதனால் நல்ல உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து பிரேக் பண்ணி விடுறதுக்கும் சனி வந்து காரணமாக இருப்பார். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. உஷாரையா உஷாருன்னு மனசில் நினச்சிக்கோங்க. உங்கள் லைஃப் பார்ட்னர் வந்து உங்ககிட்ட சண்டை போட்டால் அவங்க உங்கள் லைஃப் பார்ட்னர் இல்லை, 7 சனியோடைய பாதிப்பு தான் இது. சனி தான் வராருன்னு உஷாரையா உஷாருன்னு சொல்லி ஓடி போயிருங்க. அதான் நல்லது. உபயஸ்தானம் அப்படிங்கிறதுனால பாதகஸ்தானமும் இருக்கனால இந்த காலகட்டங்களில் ரொம்ப அமைதியாக போங்க, அதான் நல்லது. அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு வந்து இது ஒரு பெரிய லெவலில் மாற்றங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அதாவது சனி வந்து யாருக்கு நல்லதோ செய்தோ இல்லையோ, ஆனால் அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய லெவலில் யோகத்தை செஞ்சிருவார். அதுவும் இல்லாமல் ராகுவும் இருக்கார். எந்த லெவலில் இல்லாத மாதிரி இந்த லெவலில் வந்து இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய சப்போர்ட்டு பெரும் ஆதரவாக கிடைக்கும். நிறைய பேர் வந்து 7 சனினால் பதவிகள் இழப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. 4ஆம் இடத்துக்கு வந்தால் தான் பதவியை இழப்பாங்க. ஆனால் ஜென்ம சனிங்கும் போது மக்களுடைய சப்போர்ட்டு பெரிய லெவலில் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது பேட் இன்சிடெண்ட் ஆகி அதுவே பரிதாபமாக வந்து அந்த பரிதாப ஓட்டாக வந்துடும். உங்களுக்கு ஒரு இன்சிடெண்ட் நடக்கும். அந்த இன்சிடெண்ட் வந்து அது பெரிய லெவலில் உங்களுக்கு வந்து அதுவே ஒரு பெனிஃபிட்டாக மாறிடும் நான் சொல்ல வரேங்க. இந்த 7 சனினால் நீங்கள் அதாவது உங்களுக்கு நீங்கள் இவ்வளோ நாளாக என்ன விஷயங்கள் இழந்தீங்களோ அது கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அரசியலை பொறுத்த வரைக்கும் நல்ல உயர்வான வெற்றியான வாழ்க்கை தான் அமையப்போகுது. 7 சனியில் தான் மிகப்பெரிய லெவலில் ஒருத்தர் முதலமைச்சராகவே ஆனாருங்க. அது யார் நான் சொல்ல விரும்பலை. பழைய காலத்தில் அது 7 சனி அப்படிங்கிறது வந்து மக்களுடைய சப்போர்ட்டு கிடச்சிரும். சனிங்கிறத பொதுமக்களை, சந்திரன்கிறதும் பெரிய கூட்டத்தை குறிக்கக்கூடியது. அதனால் ஒன்று சேரும்போது இது வந்து என்னென்னா அன்னதானம் பண்ணுங்க. உங்களுக்கு இப்போ இந்த சனி வந்து புணர்ப்பு தோஷமாக மாறுது. சனியும் சந்திரனும் சேரும்போது புணர்ப்பு தோஷம். இந்த புணர்ப்பு தோஷம் மிகப்பெரிய லெவலில் யோகமாக அமைஞ்சிருக்கு பெரிய பெரிய ஆட்களுக்கு. அது எல்லாமே என்னென்னா அன்னதானம் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் அன்னதானம் பண்ண முடியுதோ அந்தளவுக்கு பண்ணுங்கள். கண்டிப்பாக அது ஒரு நல்ல யோகமாக மாறும். அன்னதானம்னா வாழ்க்கையில் ஒருத்தருக்கு, அதாவது உங்களுடைய நட்சத்திரம் வருது இல்லையா, பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி, இதில் எது உங்கள் நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அந்த சாப்பாடு வாங்கி கொடுக்குற நபர் உங்களுக்கு எந்த விதத்துலேயும் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது, உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களா இருக்கக்கூடாது, ரிலேஷனாக இருக்கக்கூடாது. ரோட் சைடில் இருக்கிறவங்க, தெரியாத பீப்புள்ஸ், ரொம்ப பசிக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு வாங்கி கொடுங்க. முக்கியமாக பிச்சையெல்லாம் போடாதீங்க. சனிக்கு பிச்சை போடுறதே ஃபஸ்ட்டு பிடிக்காது. அப்புறம் பிச்சை போடுறது என்கரேஜும் பண்ணாதீங்க. கேது தான் பிச்சை எடுக்கிறது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் பிச்சை போடுறது வந்து தப்பான ஒரு செயல். சனிக்கு 7 சனிக்கு பிச்சையெல்லாம் போட்டுறாதீங்க. சனி பகவானை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணலாம். ஆனால் ஜென்ம சனியை பொறுத்த வரைக்கும் வழிபாடு சனி பகவானை பண்ணாமல் அவருடைய குருவை வழிபாடு பண்ணுங்கள், கால பைரவரை வழிபாடு பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப நல்லது. அன்னதானம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் செய்யுங்க. கூட வேலை பார்க்குறவங்களுக்கு வா மச்சான் நான் பிரியாணி வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டா அதெல்லாம் அன்னதானம் கிடையாது. தெரிஞ்சவங்களுக்கு செய்கிறதெல்லாம் கடமை, தெரியாதவங்களுக்கு செய்கிறதுக்கு பேர் தான் தானம். ஸோ அதனால் தெரியாத நபர்களுக்கு செய்யுங்க. அது மிகப்பெரிய லெவலில் யோகத்தை கொடுக்கும். நிறைய மாற்றங்கள், அதாவது இந்த ஜென்ம சனியில் வந்து இடமாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குது, ஏமாற்றமும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் யாரையுமே நம்பாதீங்க. அரசியல் துறையில் இருந்தாலும் சரி, அரசாங்கத்துறையில் இருந்தாலும் கையெழுத்து போடக்கூடிய விஷயங்கள், மேலேருந்து ஒரு ஆர்டர் வரும் வாய் வழியாக, கடைசியில் இல்லைன்ட்டு போயிடுவாங்க. நீங்கள் பனிஷ்மெண்ட் அனுபவிப்பீங்க. உயர் அதிகாரிகளுக்காக சின்ன வேலையில் இருக்கவங்க போய் லஞ்சம் வாங்கி கொடுத்து மாட்டிக்குவாங்க. இதெல்லாமே நடக்கும். எந்த விதத்துலையுமே கமிட்மெண்ட் ஆகாதீங்க. யாரையுமே நம்பாதீங்க. இந்த 2.5 வருஷத்துக்கு ஒருத்தரையும் நம்பாதீங்க. உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் நம்பிக்கை. யாராக இருந்தாலுமே, அது குடும்ப நபராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒருத்தங்களை நம்பி ஒரு வேலையை நீங்கள் ரிஸ்க் எடுத்து செஞ்சீங்கன்னா அதோடைய முழு பலாபலனும் தண்டனையும் நீங்கள் தான் அனுபவிக்க போகிறீங்க. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இந்த காலகட்டங்களில் பொருளாதார வாழ்க்கையிலே நல்ல சிறப்பாக இருக்குது. அதே நேரத்தில் ரிலேஷன்ஷிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.